Hi friends, welcome to Time and Space Mastery. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து insert at bottom, அதாவது insert at bottom of stack. இந்த ப்ராப்ளம் ஏன் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பட் அதுக்கான பேஸ் தான் இந்த insert at bottom of the stack அப்படின்ற இந்த ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நமக்கு புரிஞ்சாதான் நமக்கு நெக்ஸ்ட் ப்ராப்ளம், அதாவது ரிவர்ஸ் ஸ்டாக் யூசிங் ரிகர்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாக்ல 2 3 4 இதுதான் நமக்கு ஸ்டாக். அண்ட் நமக்கு ஒரு எலமெண்ட் 1 அப்படின்றது தரும். இன்சர்ட் அட் பாட்டம் ஆஃப் த ஸ்டாக், இந்த 1 நம்ம பாட்டம் ஆஃப் த ஸ்டாக்கு நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வலாக நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, நம்ம இருக்க இந்த ஸ்டாக் எல்லாத்தையும் பாப் பண்ணி ஒரு அரேயில் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 4, அதாவது அரேயில் இருக்க டாப் பாப் பண்ணி ஒரு அரே. நெக்ஸ்ட்டு அந்த இது பாப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 2 அரேயில் போட்டுட்டு நமக்கு இப்போ இந்த ஸ்டாக் எம்டியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த 1 நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு மீதி நம்ம இந்த 1 இந்த 1 இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரிவர்ஸ்லேருந்து இந்த 2 3 4 இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாக் ரிவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நமக்கு ஈஸியாக தெரியும். பட் இதில் என்ன நமக்கு நியூ திங் அப்படின்னா, இதை நம்ம ரிகர்ஷனில் பண்ண போகிறோம். ஸோ ரிகர்ஷனில் இதை எப்படி நம்ம பண்ணுறது, அதை எப்படி யோசிச்சு நம்ம ரிகர்ஷன் மூலயமா இதை பாட்டமில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதோட பியூட்டியே. இந்த அப்ரோச் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே காய்ஸ், இது நம்ம ரிகர்ஷனில் பார்க்க போகிறோம் அப்படின்றதால நமக்கு இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் இந்த வீடியோ ஒரு மேக்ஸிமம் 2 டைம்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஓகே, 2 3 4 அண்ட் 1 தான் நமக்கு எலமெண்ட் நமக்கு 1. இந்த 1 தான் நம்ம இந்த பாட்டமில் இன்சர்ட் பண்ணணும். அதாவது நம்ம ரிகர்ஷனில் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரோச் பார்த்து நம்ம இங்கேயும் பேஸாக வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஸ்டாக் எம்டி ஆகுற வரைக்கும் நம்ம இதை பாப் பண்ணிக்கிட்டே வரும். 4 பாப் பண்ணுவோம், 3 பாப் பண்ணுவோம், 2 பாப் பண்ணுவோம். அட்லாஸ்ட் இந்த ஸ்டாக்கே எம்டி ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த 1 இன்சர்ட் பண்ணுவோம். நம்ம கண்டிஷன் என்ன நம்ம இங்கே தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாக் எம்டி ஆகும்போது இந்த எலமெண்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நமக்கு பேஸ் கேஸ். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இஃப் நமக்கு ஸ்டாக் வந்து எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த எலமெண்ட்டை ஸ்டாக் டாட் புஷ் ஆஃப் இந்த எலமெண்ட்டை புஷ் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அதுதான் நமக்கு பேஸ் கேஸ். ஓகே, நம்ம அங்கே பார்த்தது தான். பட் நம்ம பாப் பண்ண நம்ம முன்னாடி அப்ரோச்சில் அரேயில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ நமக்கு அது எப்பயுமே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம இதை பாப் பண்ணிக்கிட்டே வரும். அட்லாஸ்ட் பேஸ் கேஸில் தான் நம்ம இதை இன்சர்ட் பண்ணுறோம் உள்ள 1. ஆனால் இந்த பாப் ஆகிற எலமெண்ட்லாம் நம்ம எங்கேயாவது முன்னாடி மாதிரி ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு தடவையும் டாப்பை நம்ம ஒரு இன்டிஜரில் வச்சுக்கலாம். இன்ட் டாப் ஈக்குவல் டு st டாட் டாப். ஸ்டாக்ல அப்போதைக்கு கரண்ட்டாக எது இருக்கோ அதை நான் டாப்பில் வச்சுக்கிறேன். ஓகே, இதை நம்ம இந்த லாஜிக்காக பார்க்க முன்னாடி நம்ம டயக்ராமேட்டிக்காக பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நான் டீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம டயக்ராமேட்டிக்காக பார்க்கும்போது நம்ம அரே என்ன எடுத்திருந்தோம், அரே ஆக்சுவலாக நம்ம 2 3 4 அண்ட் எலமெண்ட் நமக்கு 1 இல்லையா? ஓகே, நமக்கு எப்பயுமே நம்ம 4 ஸ்டெப் இங்கே ஃபாலோ பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1 வந்து நம்ம டாப்பை ஸ்டோர் பண்ணுறோம். என்ன டாப் கரண்ட்டாக ஸ்டாக்ல இருக்குன்றது. செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பாப் பண்ணிடுறோம் ஸ்டாக்கை. பிகாஸ் நமக்கு தான் டாப் வந்து இதில் இருக்குல்ல, அதனால பாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், தேர்ட் ஸ்டெப்பில் அகைன் ரிகர்சிவாக அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப்பில் அந்த ஸ்டாக்ல அகைன் இந்த டாப்பை புஷ் பண்ணிடுறோம். ஓகே, நமக்கு டாப் ஃபஸ்ட்டு ஸ்டாக்ல இருக்க டாப்பை ஸ்டோர் பண்ணுறோம். அதாவது 4 இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். 4 ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாப் பண்ணிடுறோம். பாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்ல இப்போ கரண்ட் என்ன இருக்குது, ஸ்டாக்ல கரண்ட்டாக 2 3 பிகாஸ் நம்ம 4 ஸ்டோர் பண்ணிட்டு பாப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரிகர்சிவா இதே ஃபங்க்ஷனை நம்ம அகைன் கால் பண்ணுறோம் ரிகர்சிவா. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரிகர்சிவ் காலில் நம்ம அகைன் இது நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டாப், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், அதே மாதிரி நமக்கு ரிகர்சிவாக நடக்கும்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அகைன் இந்த ரிகர்சிவ் கால் முடிச்சுட்டு அகைன் இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டாக்ல டாப்ல என்ன இருக்கோ அது அகைன் அந்த ஸ்டாக்ல புஷ் பண்ணுறோம். ஸோ இது நம்ம லேட்டராக வரலாம். ஸோ இன்னும் தேர்ட் ஸ்டெப்பே நடக்கல. தேர்ட் ஸ்டெப் தான் இப்போ இங்கே போகுது. இப்போ இது நடக்க போகுது. ஃபோர்த் ஸ்டெப், இந்த தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபோர்த் ஸ்டெப் நடக்கும். ஓகே. ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த தேர்ட் ஸ்டெப் தான் நடக்குது. ஓகேயா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ டாப்ல என்ன இருக்கு, டாப்ல 3. யா நைஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பாப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கும், ஸ்டாக் வெறும் 2 மட்டும் இருக்கும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அகெயின் ரிகர்சிவ் கால், அதுக்கப்புறம் தான் புஷ், அந்த ஸ்டாக்ல புஷ் ஆஃப் இந்த டாப்ல என்ன இருக்கு 3. ஓகே. யா இன்னும் இந்த தேர்ட் ஸ்டெப் நடக்கல. ஃபர்ஸ்ட் நடந்துருச்சு, செகண்ட் நடந்துச்சு, இப்போ நெக்ஸ்ட் அகெயின் தேர்ட் ஸ்டெப்ல என்ன, அகெயின் டாப் ஈக்குவல் டு செகண்ட் பாப், தேர்ட் ரிகர்சிவ், சாரி கைஸ் ஒரு நிமிஷம், தேர்ட் ரிகர்சிவ், ஃபோர்த் அகைன் நமக்கு புஷ் ஆஃப் தான். ஸோ இப்போ டாப்ல எனக்கு 2 நெக்ஸ்ட் பாப் பண்ணிட்டோம். பாப் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், எம்டி ஆகிடும். யா நெக்ஸ்ட் ரிகர்சிவ் இன்னும் நடக்கணும். நெக்ஸ்ட் இந்த ரிகர்சிவ் கால் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அகைன் இந்த ஸ்டாக்ல இந்த 2 புஷ் ஆகும். இன்னும் இது நடக்கல. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் அகைன் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டாப் அப்படின்னு நடக்குமா, இல்லை டெஃபினட்டாக நடக்காது. இந்த 4 ஸ்டெப்பும் எப்போ நடக்கும்னா ஸ்டாக்ல ஏதாவது எலமெண்ட் இருந்தால் தான் நடக்கும். பட் நமக்கு இப்போ ஸ்டாக்ல எலமெண்ட்டே இல்லை. நம்ம என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தோம், ஸ்டாக் எம்டியாக இருந்ததுன்னா பேஸ் கண்டிஷன், ஸ்டாக் எம்டியாக இருந்ததுன்னா எலமெண்ட்டை புஷ் பண்ணி ரிட்டர்ன், தட்ஸ் இட். நம்ம வேறு எதுவுமே பண்ணுறது இல்லை. ஸோ ஸ்டாக்ல எலமெண்ட்டை புஷ் பண்ணிட்டு ரிட்டர்ன். நமக்கு எலமெண்ட் என்ன, ஃபைனலாக நம்ம கோல் என்ன, எதை உள்ளே இன்சர்ட் பண்ணணும், இந்த எலமெண்ட் ஒன்னை தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஸ்டாக்ல ஒன்னை இன்சர்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ரிட்டர்ன் அதான் பேஸ் கண்டிஷன். ஸோ ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும், ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரிகர்சிவ் கால் தேர்ட் ஸ்டெப் நடந்துச்சு. இப்போ ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன, இந்த ஸ்டாக்ல இந்த டாப் என்ன ஆகுதோ அதை புஷ் பண்ணிடுறோம். 2. யா புஷ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ 1 2 3 4 ஸ்டெப்புமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகி இப்போ இதுல ஃபோர்த் ஸ்டெப் நடக்கும். இதுல ஃபோர்த் ஸ்டெப் என்ன, இப்போ இந்த இதே ஸ்டாக் தான் இருக்கு. அதே ஸ்டாக்ல நம்ம என்ன பண்றோம், இந்த புஷ் 3 புஷ் பண்ணிடுறோம். ஓகே. யா நெக்ஸ்ட் அதே ஸ்டாக் தான், ஸ்டாக் எங்கே இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதே ஸ்டாக் தான் நமக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் நமக்கு இந்த 1 2 3 4 இந்த 4 ஸ்டெப்பும் முடிஞ்சிட்டு அகைன் ரிட்டர்ன் ஆகி நமக்கு இப்போ இந்த ஸ்டெப் நடக்கும், புஷ் டாப்ல என்ன இருந்திருக்கு, டாப்ல 4, சாரி கைஸ், டாப்ல 4 அகைன் 4, அதே ஸ்டாக்ல 4. யா இப்போ இந்த 4 ஸ்டெப்பும் முடிஞ்சு அகைன் ரிட்டர்ன். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்திருக்க ஸ்டாக் என்ன, ஸ்டாக் 1 2 3 4. யா இதே தான் நமக்கு இங்கேயும் வர வேண்டியது. நமக்கு ஆக்சுவல் ஃபைனல் ரிசல்ட் என்ன வரணும், 1 பாட்டமில் புஷ் பண்ணோன்னே 1 2 3 4 இதுதான் நமக்கு அல்டிமேட் ரிசல்ட்டாக வந்திருக்கணும். ஸோ அதே தான் நமக்கு ஃபைனலாக எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் 1 2 3 4 நமக்கு ஸ்டாக்ல வந்திருக்கு. யா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். யா புரியல அப்படின்னாலும் இந்த வீடியோ நீங்கள் அகெயின் ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். ஸோ நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேஸ் கண்டிஷன். நம்ம சம்மரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு பேஸ் கண்டிஷன், ஸ்டாக் எம்டியாக இருக்கும்போது இருக்க எலமெண்ட்டை உள்ளே புஷ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்படி இல்லைனா நமக்கு இந்த 4 ஸ்டெப்ஸ் நடக்கணும். டாப்பை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ஸ்டாக் பாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அகெயின் ஒரு ரிகர்சிவ் கால், நெக்ஸ்ட் அந்த ரிகர்சிவ் கால் முடிஞ்சோடனே இந்த டாப் என்னமோ அதை அப்படியே ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் டாப்பை ரிமூவ் பண்ணுறோம், தென் சம்திங் உள்ள ஏதோ நம்ம ரிகர்சிவ் காலில் பண்ணுறோம், அகைன் அந்த டாப்பை புஷ் பண்ணிடுறோம். அதே தான் இந்த ரிகர்சிவ் கால்லையும் டாப் எடுக்கிறோம், பாப் பண்ணிவிட்டு உள்ள சம் ரிகர்சிவ் கால் எதுவும் நடக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் அந்த டாப்பை புஷ் பண்ணிடுறோம். சேம் இதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு அட் லாஸ்ட் எம்டி ஆகும்போது நம்ம பேஸ் கண்டிஷனை ட்ரை பண்ணி புஷ் பண்ணிடுறோம் எலமெண்ட்டை. அகைன் அந்த ஃபோர்த் ஸ்டெப் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் ஸ்டெப் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகும். இந்த ஃபோர்த் ஸ்டெப் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகும்போது நமக்கு அட் லாஸ்ட் ஃபைனலாக நமக்கு ஸ்டாக் கிரியேட் ஆகிருக்கும். யா இப்போ இதோட கோட் பார்க்கலாம். யா இதுதான் அதோட கோட் கைஸ். நம்ம பார்த்த பேஸ் கண்டிஷன் இதுதான் அந்த பேஸ் கண்டிஷன். இஃப் ஸ்டாக் எம்டியாக இருந்ததுன்னா ஐட்டம் அதாவது எலமெண்ட்டை புஷ் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்படி இல்லைனா 4 ஸ்டெப்ஸ் 1 2 3 4. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம டாப்பை ஸ்டோர் பண்ணுறோம், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் அதை பாப் பண்ணிடுறோம்.
பாப் பண்ணிட்டு நான் ரிகர்சிவ்னு சொல்கிறது இதே கால் தான். இன்சர்ட் அட் பாட்டம் தான் இது. இன்சர்ட் அட் பாட்டமை நம்ம அகைன் கால் பண்ணி ரிகர்சிவ் கால் பண்ணிவிட்டு அகைன் நம்ம டாப்பில் அதாவது பாப் பண்ண எலமெண்ட்டை அகைன் நம்ம புஷ் பண்ணிடுறோம். அட் லாஸ்ட் ஃபைனலாக நீங்கள் இந்த ஸ்டாக்கை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அந்த ஒரு எலமெண்ட் பாட்டமில் இன்சர்ட் ஆகிருக்கும். தட்ஸ் இட். அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணும்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்னா நம்ம எல்லா எலமெண்ட்டையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் என். பிகாஸ் நம்ம ஒரு எலமெண்ட்டை பாட்டமில் நம்ம இன்சர்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட் இருக்க எல்லாத்தையும் நம்ம பாப் பண்ணி எல்லா எலமெண்ட்டையும் ட்ராவல்ஸ் பண்ணி பாப் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது நம்ம ஆக்சுவலாக எல்லா எலமெண்ட்டையும் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்டர் ஆஃப் என், அதான் பிக் ஆஃப் என். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா நம்ம இங்கே ஆக்சுவலாக டாப் அப்படிங்கிற ஒரு வேரியபிளாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். பட் நமக்கு எங்கே ஸ்பேஸ் எடுக்கணும்னா நம்ம ஒரு தடவை இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு ஸ்டாக் ஸ்பேஸ் எடுக்கும், அதாவது ஆக்சிலரி ஸ்பேஸ் எடுக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஒன்று கால் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு எண். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா? இது டோட்டலாக ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நமக்கு ஒரு டைம் ஆகும். அண்ட் அகெயின் அதே ஃபங்க்ஷனை நான் ரிகர்சிவாக கால் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் n எலமெண்ட்ஸ்க்கும் நான் n டைம்ஸ் இந்த ரிகர்சிவாக கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எனக்கு ஒரு ஸ்டாக் ஸ்பேஸ் எடுக்கும். ஸோ n எடுக்கிறதால n ஸ்டாக் ஸ்பேஸ். ஸோ இதுவும் பிக் ஆஃப் n. ஓகேயா? ஸோ அதுதான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஒரு ஸ்டாக்ல இருக்கும். நெக்ஸ்ட் அதாவது ஃபங்க்ஷன் 1 அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் அகைன் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் அதே ஃபங்க்ஷனை திரும்ப அதே ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணுறோம். ஸோ F2 இந்த மாதிரி நமக்கு அந்த ஃபங்க்ஷனே நமக்கு ஸ்பேஸ் எடுக்கும். ஸோ அதுதான் நமக்கு பிக் ஆஃப் n ஸ்பேஸ். ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸ் பார்த்தாச்சு. இது எதுக்காக இது நம்ம ஈஸியாகவே நம்ம அரேல ஸ்டோர் பண்ணி போட்டுக்கலாம். பட் எதுக்காக இது ரிகர்சிவில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா நமக்கு ரிகர்ஷன் ஒரு பேசிக் ரொம்ப நமக்கு ஈஸியாக இல்லை, நம்ம ட்ரை பண்ண நமக்கு ஸ்ட்ராங் ஆகும் இந்த ரிகர்ஷனில். அதுக்காக தான் நம்ம இதை பார்க்குறோம். அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு ஒரு பேஸாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சம்மோட இம்பார்ட்டன்ஸ் இன்சர்ட் அட் பாட்டம் ஆஃப் த ஸ்டாக். ஸோ இந்த வீடியோ புரியலனாலும் அகைன் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் காய்ஸ். தேங்க்யூ.